ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, Facebookல நீங்க காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணா மட்டும் போதும் உங்க பிசினஸோட ரிசல்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் உங்களோட ஆட் அக்கௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ண முடியும். அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பார்த்தோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீக் உங்களுக்காக ஒரு டெமோஸ் கேம்பெயின் ரன் பண்ணி காமிச்சோம் லைவா. என்ன கேம்பெயின்? ஏபி டெஸ்டிங். உங்க பிசினஸ்க்காக எப்படி நீங்க ஏபி டெஸ்டிங் பண்ணணும், அந்த ஏபி டெஸ்டிங் எப்படி செக் பண்ணணும் சொல்லி உங்களுக்கு லைவா ஒரு டெமோ மட்டும் காமிச்சேன். இந்த கேம்பெயின் நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா டர்ன் ஆஃப் பண்ணாம போயிட்டேன். என்ன டர்ன் ஆஃப் பண்ணாம என்ன நடந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இதுல ஆட் காப்பி ரைட் பண்ணல, ஆட் கிரியேட்டிவ்ஸ் எதுவும் செட் பண்ணல. பிளஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டார்கெட்ஸ் ஏதோ லொகேஷன் கொடுத்து நம்ம செட் பண்ணோம். ஜஸ்ட் உங்களுக்கு லைவா பண்ணி காமிச்சேன். இதனால என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா என்னோட அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3 நாள் பர் டே 500 rupees வச்சு பண்ணுவேன். கிட்டத்தட்ட 3 நாள் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. பார்த்தா வெறும் என்னோட லோகோ மட்டும் வச்சு ஆட் ரன் ஆயிருக்கு. இதனால கிட்டத்தட்ட 1300 rupees லாஸ் ஆயிருக்கு. இது எப்படி லாஸ் ஆச்சுன்னு பார்த்தா 1300 rupees லாஸ் ஆயிருக்கு என்னோட அமௌண்ட் மட்டும். 1300 rupees லாஸ் ஆயிருக்கு. ஏன் இது லாஸ் ஆச்சுன்னு பார்த்தா, என்னோட பேமெண்ட் கேட்வேல நான் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணிருக்கேன். நீங்க பண்ணக்கூடாத முக்கியமான விஷயம், நீங்க ஒரு சின்ன கம்பெனி இல்ல நீங்க உங்களுக்கு ஓனர் ரன் பண்றீங்கன்னா உங்களோட பேமெண்ட் மேனுவல் மெத்தட்ல இருக்கணும். ஆட்டோமேட்டிக் மெத்தட்ல இருந்தா இந்த மாதிரி கேம்பெயின் டர்ன் ஆஃப் பண்ண முடியும்னா உங்களோட அமௌண்ட் போயிட்டே இருக்கும். இதுவே நீங்க பெரிய பிசினஸா இருந்தீங்கன்னா நீங்க அது டெய்லி ஆட் ரன் பண்றீங்க, அது நீங்க கிரெடிட் கார்டு கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருந்தீங்க இல்ல நீங்களே உங்களுக்காக ஆட் ரன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பேமெண்ட் கேட்வே பாத்தீங்கன்னா மேனுவல் மெத்தட் தான் இருக்கணும். மேனுவல் இருந்தாதான் உங்களால ஈஸியா டெலிட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்ககிட்ட பேமெண்ட் எங்க அப்லோட் பண்ணாம இந்த ஆட் ரன் ஆயிருக்காது. நான் ஆல்ரெடி என்னோட பேமெண்ட் கொஞ்சம் இருந்ததாலே இந்த ஆட் ரன் ஆயிருக்கு. மேக்ஸிமம் உங்களோட பேமெண்ட் கேட்வே, அதாவது உங்களோட பேமெண்ட் மெத்தட் மேனுவல் இருக்கிற மாதிரி பாத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா இருந்தா உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி பார்த்தா ஒரு 2 years பேக் பார்த்தா ஒரு கிரெடிட் கார்டு லிங்க் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் கிரெடிட் கார்டு லிங்க் பண்ணி ஆட் ரன் பண்ணிருக்காங்க. பட் அந்த ஆட் பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட தேதி தாண்டி போயிட்டே இருக்கும்போது அதனால டேட் பிக்ஸ் பண்ணாதனால டெய்லி காஸ்ட் போயிட்டு கிட்டத்தட்ட 2 lakhs rupees லாஸ் பண்ணிருக்காங்க. அதனால சொல்றேன், மேக்ஸிமம் உங்களோட பேமெண்ட் மெத்தட் மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணுங்க. மேனுவலா ஓகே இல்ல ஆட்டோமேட்டிக் இருக்குன்னா அதுக்கு கரெக்டா எஃபிஷியன்டா டெய்லி செக் பண்ற மாதிரி பிளான் வச்சுங்க. இதுதான் கைஸ் என்னோட பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பேமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே லாஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம போயிடலாம். ஓகே, நான் சில பிசினஸ் ஓனருக்கும் 1-to-1 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1-to-1 கிளாஸ் எடுக்கும்போது அவங்களே தான் ஆட்ஸ் ரன் பண்ண சொல்லுவேன். பிகாஸ் நான் அவங்களை ஆட் ரன் பண்ண சொல்லி நான் பேக்ரவுண்ட்ல செக்அப் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் சில பிசினஸ் ஓனருக்கு கிளாஸ் எடுக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா பண்ண காமன் மிஸ்டேக்ஸ் தான் நிறைய பிசினஸ் ஓனர் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் கிளியர் அப்ஜெக்டிவ். உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியாம நீங்க ஆட் ரன் பண்ணக்கூடாது. அது என்ன அப்ஜெக்டிவ்னு பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ்க்கு என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணணும் சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா செட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு லீட்ஸ் வேணுமா, இல்ல உங்களுக்கு சேல்ஸ் நடக்கணுமா, இல்ல டிராபிக் இன்க்ரீஸ் பண்ணுமா, இது எப்படி பேஸ் பண்ணி மாறும் பார்த்தா, உங்க பிசினஸ் ஒரு இ-காமர்ஸ் ஓரியன்டட் பிசினஸா இருந்தா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். இதுவே நீங்க சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸா இருந்தா லீட் கேம்பெயினோ சம்திங் மெசேஜ் கேம்பெயினோ ட்ரை பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா வெப்சைட் மூலமா ஏதாச்சும் நீங்க சேல் பண்றீங்கன்னா நீங்க அவேர்னஸ் கேம்பெயின், அப்புறம் பாத்தீங்கன்னா வெப்சைட் ரீச் கேம்பெயின், அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்க உங்களுக்கு கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ் வேணும். உங்க பிசினஸ்க்கு எது சூட் ஆகும் சொல்லி ஃபர்ஸ்ட் உங்க ஐடியா தெரியணும். அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால Facebook ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். அதனால தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் ஆட் கிரியேட்டிவ்ஸ். இது ரெண்டு நான் ஒன்னாவே சொல்லிடுறேன். டார்கெட் ஆடியன்ஸ் ஆட் கிரியேட்டிவ்ஸ் இப்ப ஆட்ஸ்ல ரொம்ப 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 முக்கியமான. 5 years பிஃபோர் நாங்க ஆட்ஸ் ரன் பண்ணும்போது ஜஸ்ட் டார்கெட் ஆடியன்ஸை டிபெண்ட் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணுவோம். எங்களோட மெயின் ஃபோக்கஸ் எங்க இருக்கும், டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நாங்க ஆட் கிரியேட்டிவ்ஸ் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் 5 years பிஃபோர். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஆட் கிரியேட்டிவ்ஸ் அண்ட் ஆட் காப்பி பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆட் ரீச் ஆகுமே. ஏன் இது எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, டார்கெட் ஆடியன்ஸ் இம்பார்ட்டன் தான். பட் இன்னைக்கு நீங்க ஆட் காப்பிலையோ அண்ட் சேம் டைம் ஆட் கிரியேட்டிவ்ஸ் என்ன வேல்யூ ஆட் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி தான் ஆட் ரன் ஆகுது. இது எப்படி ரன் ஆகுதுன்னா, ஏஐ. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் எல்லாமே ஏஐ தான் யூஸ் பண்றாங்க. நீங்க நிறைய பேர் பாத்துருவீங்க. நிறைய நீங்க கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வான்டேஜ் பிளஸ் கேம்பெயின் சொல்லுவோம், அட்வான்டேஜ் பட்ஜெட் சொல்லுவோம், எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். பாத்தீங்கன்னா டைலர் வெப் டிராபிக் இது எப்படி ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் தேவையான ஆட் அதுவே ரன் ஆகும். இது ஒரு ஏஐ மூலமா அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட். அதாவது
இது வந்து ஏஐ மூலமா ரன் ஆகுது கேம்பெயின். ஸோ இதே மாதிரி தான் நீங்க பட்ஜெட்ல பார்க்கலாம், பிளேஸ்மெண்ட்ல பார்க்கலாம். ஸோ நீங்க எங்க பாத்தீங்கன்னா உங்களால வந்து அங்க ஏஐ மூலமா உங்களால ஆட் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இங்க பார்த்து அட்வர்டைஸ் பிளஸ் கேம்பெயின் சொல்லிட்டு இருக்கும். பிளஸ் வந்து நீங்க வெப்சைட்டோட பிளேஸ்மெண்ட் செக்ஷன்லயும் பாருங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும் இங்க பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ். ஸோ உங்க ஆடியன்ஸ் அதுவே டிஃபைன் பண்ணி ஆட் ரன் பண்ணணும். அதே வந்து உங்க பிளேஸ்மெண்ட்லயும் அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ மூலமா பண்றது. ஸோ இதனால இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா உங்களோட ஆட் காப்பி அண்ட் ஆட் கிரியேட்டிவ்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ நீங்க அட்வான்டேஜ் பிளஸ் கேம்பெயின்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆட் காப்பியும் ஆட் கிரியேட்டிவ்ஸும் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுல ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் ஏஐ கம்ப்ளீட்டா உங்க ஆட் இன்ஃபர்மேஷன் ஏற்ற மாதிரி ஆட் வந்து உங்களோட டார்கெட் வந்து ஷோ பண்ணும். ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது பார்த்தா ஆட் கிரியேட்டிவ்ஸ் கம்பேர் டு டார்கெட் ஆடியன்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ் முக்கியம் தான், பட் நீங்க அதை விட ஆட் கிரியேட்டிவ்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நெக்லெக்டிங் ஏபி டெஸ்டிங். ஸோ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்ம ஏபி டெஸ்டிங் பத்தி பார்த்தோம். ஸோ எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ நீங்க ஃப்ரீயா தான் ஃபர்ஸ்ட் அந்த ஏபி டெஸ்டிங் வீடியோ பாருங்க. ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க உங்க பிசினஸ் பத்தி அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க மல்டிபிள் ஆட்ஸ் ட்ரை பண்ணணும், மல்டிபிள் பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணணும், மல்டிபிள் டார்கெட் ஆடியன்ஸ் ட்ரை பண்ணணும், மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி டெஸ்டிங். ஸோ எது நமக்கு செட் ஆகும் அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க ஏபி டெஸ்டிங் உங்க பிசினஸ் பண்ணியே ஆகணும். ஸோ பண்ண மட்டும் தான் உங்களால வின்னிங் ஆட்ஸ் எது, ஸோ வின்னிங் ஆட்ஸ் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, எந்த டைப் ஆஃப் கேம்பெயின் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபனல். ஸோ இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் நிறைய பேர் ஃபனலை ஃபாலோ பண்றதே இல்லை. ஸோ நீங்க எந்த பிசினஸ் வேணா இருக்கலாம், நீங்க வந்து சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் ஓரியன்ட் பிசினஸ் இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க எஜுகேஷன் ஓரியன்ட் பிசினஸ் இருந்தாலும் சரி, எந்த பிசினஸ் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபனல் செட் பண்ணுங்க. ஃபனல்ல என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அப்புறம் கன்சல்டேஷன், அப்புறம் தான் நீங்க வந்து சேல்ஸ் மூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டை பத்தி அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் மக்களுக்கு கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்சல்டேஷன், அது அவங்களுக்கு பை பண்றதுக்கான டிசிஷன் தூண்டணும். அதுக்கப்புறம் தான் அவங்க சேல்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபனல் செட் பண்ணணும். ஸோ இந்த ஃபனல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பிசினஸ்க்கான ஃபனல் நீங்க வச்சிருக்கீங்களா? ஸோ இதுவே நீங்க எஜுகேஷன் ஓரியன்ட் பிசினஸ் இருந்தா ஃப்ரீ இ புக் கொடுக்கலாம். ஸோ இ புக் கொடுத்து அவங்க சைன் அப் பண்ண வச்சுட்டு அங்க இருந்து அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபனல் செட்டப் ரெடி பண்ணும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து இக்னோரிங் அனலிட்டிக்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ணி ஆட் ரன் பண்ணி ஒரு 30 லீட்ஸ் வந்துச்சா ஓகே எனக்கு இது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விட்டுறாதீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 1,000 rupees ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 லீட்ஸ் வந்து நெக்ஸ்ட் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ ஆட்ல என்ன சேஞ்ச் பண்ணலாம், ஆட் கிரெடிட் சேஞ்ச் பண்ணலாமா, ஆட் காப்பி சேஞ்ச் பண்ணலாமா, இல்ல டார்கெட் சேஞ்ச் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆட வந்து ஸ்கேல் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் தான். அனலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிடிஆர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பர் கிளிக், காஸ்ட் பர் லீட்ஸ், காஸ்ட் பர் சேல்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க கம்ப்ளீட்டா வாட்ச் அவுட் பண்ணா மட்டும்தான் உங்களால உங்களோட ஆட் ஸ்கேல் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க பண்ண ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும், அதுக்கேற்ற கொஞ்சம் லீட்ஸ் வந்துட்டு இருக்கும், இதுதான் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்க ஒரு ஆடை வந்து ரன் பண்ணும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த அமௌண்ட் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் பார்க்கணும். அந்த சேம் டைம் உங்களோட லீட் வந்து கம்மியாகாம எப்படி ரெடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்கேலிங் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ பட்ஜெட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஆட் வந்து எல்லாரும் பண்றாங்க, மினிமம் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கேம்பெயின் ட்ரை பண்ண போறேன், ஸோ இல்ல என்னோட பிசினஸ் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் ட்ரை பண்ண போறேன், இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண போறதுனா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து நீங்க ஐயா வைக்கணும். ஏன் இது நான் ஐயான்னு சொல்றேன் பார்த்தா, நீங்க மத்த நார்மலா மத்த ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட பழைய ஆட்ஸ் ரன் பண்ணும்போது பட்ஜெட் வந்து நீங்க 500 rupees வச்சிட்டு இருக்கீங்க. ஸோ புதுசா ஒரு ப்ராடக்ட்டோ புதுசா ஒரு சர்வீஸோ நீங்க ரன் பண்ணும்போது அதுக்கு ஆட் ரன் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் வந்து அபோவ் 1,000 rupees மேல வைக்கணும். ஏன் இதை சொல்றேன், அப்பதான் வந்து வைடா ரீச் ஆகும். வைடா ரீச் ஆனதான் மக்கள் வந்து உங்க ப்ராடக்ட்டை வந்து பை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் அல்கத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே யாரெல்லாம் பை பண்றான்னு சொல்லிட்டு அது ஏஐ மூலமா டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஷோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆட் ரன் பண்ணும்போது கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் வச்சு ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ இக்னோரிங் ஃபேஸ்புக் ஆட் பாலிசி. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்றது என்னோட ஆட் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு, என்னோட அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு, எப்படி ஆக்டிவேட் பண்றது, இங்க வந்து நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ நான் வந்து என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, என்னோட பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் சரி, நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ஆட் பாலிசியை படிங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஃபேஸ்புக் ஆட் பாலிசி படிச்சா மட்டும் தான் நீங்க எந்த கேம்பெயினை ரன் பண்ணலாம், எந்த மாதிரி கேம்பெயினை நீங்க ரன் பண்ணவே கூடாது, ஸோ கிளியரா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து பாலிடிக்ஸ் கேம்பெயினோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல் ட்ரக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த கிராக்கர்ஸ், வெப்பன்ஸ், இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்கௌண்ட்டே டிசேபிள் ஆயிடும். இதை வந்து நீங்க ஃபேஸ்புக் வந்து அகைன்ஸ்ட் ஃபேஸ்புக் பாலிசி. ஸோ அதனால கண்டிப்பா உங்க அக்கௌண்ட் டிசேபிள், அதை ரெக்கவர் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால சொல்றேன் மேக்ஸிமம் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ண போறீங்க, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா சரி, இல்ல ஒரு பிசினஸ் நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண போறதாலும் சரி, எந்த பிளாட்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் அதோட பாலிசி படிங்க. ஃபேஸ்புக் ஆட் பாலிசி இருந்தாலும் சரி, கூகுள் ஆட் பாலிசி இருந்தாலும் சரி, அதை படிச்சு எந்த எல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்ப நீங்க பாலிடிக்ஸ் ஆட் ட்ரை பண்ண போறீங்கன்னா ஸோ அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் நீங்க அவங்களோட கேம்பெயின் செட்டப் மாத்தணும், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ்புக் ஆட் பாலிசி ஃபுல்லா படிச்சா மட்டும் தான் நீங்க ஆட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு
யாரோ ஒரு யூடியூப் டியூட்டோரியல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதை ஆட் ரன் பண்ணீங்கன்னா சோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ரன் ஆகும், அப்புறம் உங்களோட ஆட் அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிடும், அதுக்கப்புறம் ரெக்கவரே பண்ண முடியாது. சோ அதனால சொல்றேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தா நீங்க ஆட் பாலிசி படிச்சுட்டு ஆட் ரன் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். இன்கேஸ் உங்க அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிடுச்சா நீங்க கண்டிப்பா மெட்டா டீமை மட்டும் தான் ரீச் அவுட் பண்ணும். சோ நீங்க வேற யார் ரீச் அவுட் பண்ணாலும் அவங்களும் அதே மெட்டா டீம் தான் போவாங்க. கண்டிப்பா சொல்றேன் உங்க அக்கௌண்ட் டிசேபிள் ஆகாம இருக்க நீங்க ஆட்ஸ் பாலிசி கண்டிப்பா படிச்சே ஆகும் கைஸ். அப்புறம் பேமெண்ட், நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க மேனுவல் பேமெண்ட் வச்சிருக்கீங்களா இல்ல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வச்சுக்கா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. அந்த பேமெண்ட் எப்படி நீங்க கரெக்டா ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக் வச்சுன்னா டெய்லி செக்அப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவல்னா நீங்க அமௌண்ட் வந்து ஒரு டிஃபால்ட் அமௌண்ட் வச்சு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் ரன் பண்ற மாதிரி பண்ணுங்க. ஸோ பிக்சல் செட்டப் இது வந்து ரொம்ப 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 முக்கியம். உங்களோட ஆட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க செக் பண்றதுக்கு பிக்சல் செட்டப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனல்ல பிக்சலை பத்தி தனி வீடியோ டெடிகேட்டா போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் நான் பண்ண என்னோட கிளைண்ட் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? ஸோ பிக்சல வந்து நீங்க ஆட் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணக்கூடாது. பிக்சல வந்து நீங்க ஃபேஸ்புக் பிசினஸ் மேனேஜர் வச்சு கிரியேட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஏன் நான் சொல்றேன் ஆட் அக்கௌண்ட்ல நீங்க பிக்சல கிரியேட் பண்ண என்ன நடக்கும், உங்களோட அக்கௌண்ட் டிசேபிள் ஆச்சுன்னா உங்களோட என்டையர் டேட்டா பேஸும் போயிடும், பிக்சல இருக்கிற டேட்டா பேஸும் போயிடும். சோ அதனால சொல்றேன் உங்களோட பிசினஸ் மேனேஜர்ல யூஸ் பண்ணி நீங்க வந்து பிக்சல கிரியேட் பண்ணணும். ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் சைடு கொய்ஸ் ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.